Hi, good morning. This is Sridhar. Today, information and நியூஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு நியூ ஜாயினிங்காக ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க பேரண்ட்டோடு வந்திருந்தாங்க. வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற டவுட்டு அண்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற டவுட்டு ரொம்ப ஆதி காலத்தில் இருக்கிற ஒரு சந்தேகம். அவங்களுக்குள்ளே என்ன சந்தேகம்னா, நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அதில் குறிப்பிட்டு ஒரு விஷயம் மட்டும், சார் இது போல் ஜிம் ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜிம்முக்கு அப்புறம் ரொம்ப லாங் டேஸ் ஜிம்க்கு நாங்கள் வரல, அப்படி வராத போது பிள்ளைக்கு உடம்பு ரொம்ப ஊதிடுமா, அதாவது ரொம்ப அதிகமான வெயிட் கெயின் ஆகிடுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான ஒரு சந்தேகத்துக்கான விளக்கம்தான் இது. அவங்களுக்கு கொடுத்த விளக்கத்தை இந்த நேர்காணலில் உங்களுக்கான ஒரு கொடுக்குற விளக்கம். அது என்னென்னா, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும் போதும் நம்ம ஒரு குறிப்பிட்ட உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம். அதை குறிப்பிட்ட உணவுகள்ன்றது ரொம்ப ஹை கேலரிஸ் இருக்கிற ஃபுட்ஸை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட், ஃபைபர், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸ் மட்டும்தான் தேடி சாப்பிடுவோம். ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாத விஷயத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம தான் இன்றைக்கி ஜிம் போகலையே, நம்ம தான் ஜிம் செய்யலையே, ஜிம் பண்ணும்போது தான் நம்ம பார்த்துக்கலான்றதுக்காக அளவுக்கு மீறினால் அமிர்தமும் வஞ்சுன்ற ஒரு காரணத்தை புரிஞ்சிக்காமல் ரொம்ப அதிகமான இன்டெக் நிறைய எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஏதாவது ஒரு விழாவுக்கு போகலாம், இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட ட்ரீட் போகலாம். அதோட குவான்டிட்டி அளவுங்களை ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க. பிரியாணி, எக்ஸ்ட்ரீம் லெவல், பொங்கல், பூரி, கிழங்கு, சம்திங், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே செய்கிறோம். அதை செய்கிற தப்புங்களை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க போகிறாங்கன்றது தெரியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் சொல்ல வர இது. ஸோ ஜிம் பண்ணும் போது நம்ம தேடி செலக்ட் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு அது நியூட்ரலாக பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு போவோம். கரெக்டான ஒரு கேலரிஸ் பர்ன் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது சாப்பிட்டுருந்தாலும் அது வேர்வை மூலிமா வெளியில் வந்துடும். உங்கள் கொழுப்பு வேர்வை மூலிமா வெளியில் வந்துடும். அது கொழுப்பு மசிலாக கன்வெர்ட் ஆகும். இது ரொம்ப காமனான ஒரு கான்செப்ட்டு. ஜிம் பண்ணாத டைமில் என்ன ஆகும், உங்களோட உடம்புல ஒரு அசைவு தன்மைகளே இல்லை, ஆக்டிவிட்டீஸே இல்லாதனால, இல்லாத இடத்துல கேலரிஸ் ரொம்ப அதிகமாக உடம்பு போட தான் செய்யும். இதை கான்செப்டை என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் நான் ஜிம் போயிட்டு விட்டுட்டா ரொம்ப அதிகமாக உடம்பு போடுதுன்றத தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவங்களுக்கு விளக்கிட்டேன், உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் நல்லா புரிஞ்சுங்க. இந்த விஷயத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.